Hi, Namaste. I'm your friend Jaya Srinivasan. Welcome to Veggies Recipe. இன்னைக்கு வந்து பிகினர்ஸ்க்கு புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இட்லி மாவு அரைக்கிறது எப்படி, அதை எப்படி ஸ்டோர் பண்றது எல்லாமே சொல்லி கொடுக்க போறேன். ஏன் புதுசா கல்யாணம் அப்படின்னு சொன்னேன்னா, எங்களுக்கு புதுசா கல்யாணம் போது இந்த இட்லி வந்து எப்ப பண்ணாலும் ஃபிளாப் தான் ஆகும். அப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட மதர் வந்து எனக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஒரு டீச்சர், அவங்க அழகா டிப்ஸ் நீட்டா சொல்லி கொடுத்தாங்க. இப்படி எப்படி பண்ணி ஏன் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ண பாருங்க, அவ்வளவு பெர்ஃபெக்டா வந்தது. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல இட்லி சாஃப்டாவும் டேஸ்டாவும் சூப்பரா இருக்கும். அரிசி வாங்குறதுல இருந்து மாவு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ற வரைக்கும் அவ்வளவு டிப்ஸ் அவங்க கொடுத்தாங்க. அத்தனை டிப்ஸ்மே நானும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சாஃப்டா டேஸ்டான இட்லி எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து டீச்சர்ஸ், அவங்க டீச்சர்னால எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் டெடிகேட் பண்றேன். டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் சுட சுட உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாருங்க. இந்த மாவை யூஸ் பண்ணி இட்லி மட்டும் இல்லைங்க, தோசை, பனியாரம், ஊத்தப்பம் எல்லாமே செய்யலாம். இட்லிக்கு அரிசி வாங்கும்போது இந்த மாதிரி குண்டு அரிசியா பார்த்து வாங்கணும். குண்டு குண்டா இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி அரிசியா பார்த்து வாங்கிக்கணும். ஒரு 2 அரிசி வாயில போட்டு கடிச்சு பார்த்தீங்கன்னா பல்லுல வந்து கடுக்குன்னு கடிப்படணும், சாஃப்டா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது பழைய அரிசி. அப்போ இட்லி வந்து நல்லா டேஸ்டாவும் வரும், நல்லா மாவு நமக்கு நல்லா காணும். இப்போ 7 கப் அரிசி, எந்த கப்ல நீங்க அளந்துக்கிட்டாலும் சரி, 7 கப் அரிசி நல்லா கோபுரமா நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க அது மாதிரி எடுத்துக்கோங்க. அரிசியை 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மினிமம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 7 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து. அரிசி நான் கோபுரமா எடுத்ததுனால உளுந்தையும் நான் நல்லா கோபுரமா எடுத்துக்கிறேன். உளுந்து வாங்கும்போது நல்லா புது உளுந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் மாவு நல்லா பொங்கி வரும், இட்லியும் நல்லா சாஃப்டா வரும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணாலும் இட்லி நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். தோசையும் நல்லா முருகலா நல்லா வரும். அரிசியையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசியை எந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இட்லி நல்லா வெள்ளையா வரும். தண்ணி ஃபுல்லா தாராளமா விட்டு கொஞ்சம் நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுந்தையும் வெந்தயத்தையும் வந்து கிரைண்டர் போடுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் ஊற வைக்கணும். அப்பதான் வந்து மாவு நமக்கு நல்லா காணும். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ்க்குள்ள உளுந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிரைண்டர் போடும்போது சூடானாலும் மாவு வந்து நமக்கு நல்லா பொங்கி வரும். அரிசியை உளுந்தி நல்லா ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர் போட்டுடலாம். கிரைண்டர் கரெக்டாக செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிக்கணும். உளுந்து போட்டு அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, வெறும் உளுந்தா அப்படியே தண்ணியிலேருந்து அள்ளி அள்ளி போட்டுட்டே வரணும். தண்ணி ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டோம்னா உளுந்து பொங்காது. எல்லா உளுந்தையும் இது மாதிரி கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா உளுந்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணாததுனால உளுந்து இப்படி சைட்லலாம் ஒட்டிக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பாட்டெல்லாம் வச்சு எடுத்து விடுங்க. எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் கையாலேயே தள்ளி விட்டுறேன். நீங்கள் அதுக்கு சின்ன ஒரு கரண்டி ஸ்பாட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதால் எடுத்து விடுங்க. உளுந்து அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும். அரிசி அரைக்கும் போது அவசியமே இல்லை, அது தானே ஈஸியாக அரைச்சிடும். உளுந்து அரைக்கும் போது தண்ணியை ஊற்றாமல் இப்படி கையால் நான் தெளிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெளித்து விட்டு சைடில் ஒட்டினதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே அரைச்சிக்கிட்டே வரணும். இப்படி தெளித்து அரைக்கும் போது தான் நல்லா அப்படியே பொதுன்னு நல்லா பொங்கி வரும் உளுந்து. இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கிரைண்டர் வாங்கும் போதே, அதால் தள்ளி விடுங்க. பழக்கம் இல்லாதவங்க கையால் பண்ணிங்கன்னா விரல் நசுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி தெளிச்சுக்கிட்டே வாங்க. தெளிக்கிற தண்ணி வந்து நம்ம அந்த உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை தெளிச்சுக்கோங்க. ஃபுல்லாக அந்த தண்ணியை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சத்தாக இருக்கும் உளுந்து ஊறினதுனால. உளுந்து நல்லா அரைச்சாச்சு பாருங்க, ஃபுல்லாக கிரைண்டர் ஃபுல்லாக வந்துடுச்சு. மாவும் அப்படி வெயிட் இல்லாமல் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கிரைண்டர் ஓடும்போது அப்படியே கையால் மாவு அள்ளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் பழக்கம் இல்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக மாவு எடுத்துக்கலாம். உளுந்த மாவு ஃபுல்லாக கிரைண்டர்லேருந்து எடுத்துகிட்டு அரிசி போட போகிறோம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 150 ml தண்ணியை ஆட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கிரைண்டரில். அதுக்கப்புறம் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுகிட்டே வாங்க. நிறைய அள்ளி போட்டிங்கன்னா கிரைண்டர் அப்படியே ஸ்டக்காகி நின்றுடும். இது மாதிரி எல்லா அரிசியுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிரைண்டரில் போட்டுடலாம். சில சமயம் அந்த அரிசியோட வாகு திரும்பி தண்ணி தேவைப்படலாம். ஆனால் இந்த இப்போ நான் போட்டுக்கிற அரிசி அளவுக்கு இதோட எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. பாருங்க இந்த அளவுக்கு லூஸாக அரைச்சிட்டு இருக்குன்னு. மாவு நம்ம அள்ளும் போது கரெக்டாக வந்துடும். அரிசியை நம்ம அரைச்சாச்சு, லேசாக ஒரு குறக்குறப்பு இருந்தால் போதும். இது அப்போ இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இந்த மாவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவில் வந்து அரிசியில இப்படி அளவுனால உப்பு போட்டுக்கலாம். நல்லா மாவோட நல்லா போட்டு அரிசி உளுந்து. 2வது கிரைண்டர் வந்து ரொம்ப சீக்கிரம் தேஞ்சு போகாமையும் இருக்கும். இந்த உப்பு அரைக்கும் போது அந்த கல்லும் வந்து ஷார்ப் ஆயிடும்.
உளுந்து எடுத்து அதே பாத்திரத்துக்கு இந்த அரைச்ச அரிசி மாவையும் நம்ம எடுத்துக்கலாம். அரைச்ச அரிசி மாவு ஃபுல்லா எடுத்தாச்சு. இப்போ இந்த கிரைண்டர்லயே கொஞ்சமா தண்ணி, அதாவது ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கிரைண்டர்ல இருக்கிற சுத்தி ஒட்டி இருக்கும் இல்லையா அந்த மாவை எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். இதனால என்ன, கிரைண்டரும் கிளீன் ஆயிடும். இந்த தண்ணியை கலந்து நம்ம ஆட் பண்றதுனால இட்லியும் நமக்கு நல்லா சாஃப்டா வரும். அப்புறம் இட்லி பண்ணும்போது மாவுல நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. கிரைண்டர் கழுவுறதும் ஈஸியா போயிடும். மாவுக்கு தேவையான உப்பு நம்ம அரிசியிலே போட்டு கிரைண்டர்ல அரைச்சிட்டோம். இப்போ அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துடணும். சைட்ல எல்லாம் அப்படி எடுத்து விட்டு, அடியில அரிசி மாவு வந்து அடியில இருக்கும், வெயிட்டா இருக்கிறதுனால அடியில இருக்கும், எடுத்து விட்டு நல்லா கலந்து கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சைட்ல இருந்தெல்லாம் எடுத்து விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த மாவை 2 பாத்திரத்துக்கு மாத்திக்கணும். ஏன்னா அந்த பாத்திரத்துல இருந்து மாவு ஃபுல்லா இருக்கு, ஃபர்மெண்ட் ஆகும்போது பொங்கி வழிஞ்சிரும். அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த பாத்திரத்துல ஃப்ரிட்ஜில் வைக்க போறோமோ அதே கண்டெய்னர்ல முக்காலுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 2 டப்பாவுக்கு வரும். இது வந்து ஃபுட் கிரேட் கண்டெய்னர். இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த அளவு கேப் இருக்கு, கொஞ்சம் ரைஸ் ஆனா போதும். ஃபுல்லா புளிய விட்டு பொங்க விட்டுறக்கூடாது எப்பயுமே. ஏன்னா புளிச்சதுக்கு அப்புறம் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவா போயிட்டு தான் இருக்கும். மாவு சீக்கிரம் புளிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் புளிச்சதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் மாவு நமக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதாவது மாவு வந்து உங்களுக்கு மத்தியானம் அரைக்கிறீங்க, உங்களுக்கு ஈவினிங்கே மாவு வேணும்னா டைட்டா மூடியை போட்டு மூடி மேல ஒரு வெயிட் வச்சிட்டீங்கன்னா சாயந்தரத்துக்கே பொங்கிடும். லேட்டா பொங்கணும்னு நினைச்சீங்கன்னா லேசா நல்லா காத்து போற மாதிரி லேசா மூடி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா பொங்கி இருக்கு. மாவு அரைச்சி நான் அதுல மிக்ஸ் பண்ணதுமே நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ எந்த அளவுக்கு ரைஸாக விட்டுருக்கேன் பாருங்க. எந்த அளவு ரைஸ் ஆனதும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சோம்னா 1 வாரம் கழிச்சு நீங்கள் இட்லி பண்ணா கூட ஃபர்ஸ்ட் டே பண்ண மாதிரி சாஃப்டா நல்லா வரும். மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. இன்னொரு கண்டெய்னரும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு அழகா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா நல்லா மாவு பஞ்சு மாதிரி இருக்கு. கெட்டியா இந்த மாவை அப்படியே எடுத்து போடுங்க. இட்லிக்கு வந்து நீங்க தண்ணி ஊற்றி கரைக்காதீங்க. தோசை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். தண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா, இதில் வச்சு மூடிட வேண்டியது. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ள இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துடும். தண்ணியை தெளிச்சுட்டு லேசான துணி எடுத்தீங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வந்துடும். பாருங்க எவ்வளோ பஞ்சு பஞ்சா இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. உள்ளேயும் பாருங்களேன், இட்லி நல்லா கொதிக்குது, சூடாக இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், இட்லி பொடி எல்லாத்தோட இட்லி சர்விங்க்கு ரெடி. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கான்பிடன்ஸா எல்லாராலையுமே இட்லி சூப்பரா சாஃப்டா பண்ணிட முடியும். எப்படி பண்ணீங்க, எப்படி வந்ததுங்கிற கமெண்ட் எனக்கு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.